ஸோ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது விகே அட் பாரிஸ். இன்றைக்கி நான் ஒர்க் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறேன். லேட் நைட்டில் நம்ம பாரிஸில் எப்படி ட்ராவல் பண்ணுறோன்றது தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. நம்ம சேனலில் இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் நைட் ட்ராவல் வீடியோ. என் கூட சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ணுங்கள். ஸோ வெல்கம் பேக் டு மை சேனல். உங்ககிட்ட பேசிட்டு பஸ் ஸ்டாப்புக்கு வந்துட்டேன். பஸ்ஸில் ஸோ இங்கே நைட் பஸ் அப்படின்னு ஒன்று ஓடும். அதாவது பாரிஸ்லேருந்து கொஞ்சம் சரௌண்டிங், அதாவது பாரிஸ்க்குள்ளே போகிறதுக்கு ட்ரெயின் இல்லை. ஸோ ஒர்க் நடக்கிறதுனால அவ்வளோ பெருசாக ட்ரெயின்லாம் எதுவுமே ஓடல. ஸோ நம்ம இப்போ நைட் பஸ்ஸை பிடிச்சி தான் போய் சேர வேண்டிய இடத்துக்கு போகணும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போ டைம் வந்து ஆல்மோஸ்ட் 12 மணி. எப்படியும் போய் சேர்கிறதுக்கு 4 or 3 o'clock கூட ஆகலாம். ஐ டோன்ட் நோ, லெட்ஸ் டூ. எப்படி இப்போ போகிறோம். இந்த நைட்டு நமக்கு ஃபுல்லாகவே ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்க போகுது. இந்த நைட்டு அதாவது இங்கேருந்து நம்ம என்ன நடக்குன்றதா இந்த வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்க. ரயில்வே ஸ்டேஷன் கதவும் பூட்டிட்டாங்க, உள்ளேயும் போய் உட்கார முடியாது. ஸோ ரொம்ப நேரமாக இங்கே நின்றுட்டுருக்கேன். பஸ்ஸும் வர மாட்டேங்குது. செம்ம குளிர் வேறு. குளிர் ஆக்சுவலி இப்போ -3 இருக்குது. ஆல்மோஸ்ட் ஐ எம் ஃப்ரீசிங். பஸ்ஸும் வந்து தொலைய மாட்டேங்குது. சீக்கிரமாக வந்தாலாச்சும் ஏறி போகலாம். இங்கேருந்து நம்ம டெஸ்டினேஷன் போகிறதுக்கு இன்னும் 2 hours 53 minutes இருக்குது. அதான் ஆல்மோஸ்ட் 3 hours ட்ராவல் வேறு. பஸ்ஸு சீக்கிரமாக வந்தால் நல்லாயிருக்கும். வேறு வழி இல்லை, இங்கே தான் நின்னாகும். A few moments later. ஐ திங்க் இந்த பஸ் தான் நினைக்கிறேன். இந்த பஸ்ஸு தான் கடைசியாக வந்துருச்சு. ஸோ இதில் தான் நம்ம போகிறோம். ஸோ போகலாம். என் கை ஆல்மோஸ்ட் செம்ம ஃப்ரீஸாக இருக்குது. ரொம்ப நேரம் வெளியே நின்றனால கை அப்படியே கிம்பலை வேறு பிடிச்சிட்டு இருக்கேன்னா செம்ம ஃப்ரீஸ் ஆகிடுச்சு கை. ஒரு மாதிரி இப்போ கொஞ்சம் பஸ்ஸுக்குள்ளே ஹீட்டர் இருக்கனால கொஞ்சம் போக கொஞ்சம் சரியாகும். இங்கேருந்து இன்னொரு ட்ரெயின். இங்கேருந்து நம்ம டெஸ்டினேஷன் போகிறதுக்கு 3 பஸ் மாறணும். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் பஸ். ஸோ இதிலேருந்து கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் நம்ம இன்னும் 2 பஸ்ஸை பிடிக்கணும். ஒர்க் என்னவோ 11 மணிக்கு முடிஞ்சிடும். ஆனால் நான் வீட்டுக்கு போகிறதுக்கு 4 மணி ஆயிரும். என்ன பண்ணுறது, அங்கேருந்து வாரது மஞ்சள் பையை தூக்கிட்டு ஃப்ரான்ஸுக்கு வந்தால் தான் தெரியும். Pour YouTube. Interview. Dis bonjour pour ma subscribe. Dis. Non. Pas beaucoup, c'est 70 comme ça. C'est beaucoup ça. Pas beaucoup. Moi aussi, attends, moi aussi je vais filmer. Attends, moi aussi je vais filmer. C'est quoi ta chaîne, je vais faire une pub. Je fais une pub. T'as YouTube. Attends. Dis quelque chose. Dis bonjour. 1 hour later. Dominus, s'il vous plaît. கொஞ்சமாக தூங்கி விட்டேன். அதனால் இறங்க வேண்டிய இடத்த விட்டுட்டு வந்துட்டேன். இப்போ இங்கேருந்து அடித்து திருப்பி போகணும். முடியலடாப்பா சாமி.
ஸோ அங்கேருந்து போகணும். முடியல, கொஞ்சம் அசந்தி தூங்கிவிட்டேன். அது குத்தமாக இந்த பஸ் வர்றதுக்கு இன்னும் 8 நிமிஷம் இருக்குது. ஸோ இங்கேருந்து இன்னொரு பஸ் எடுக்கணும். ஸோ அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அதான் Opéra, 4 septembre. இன்னொரு 4 ஸ்டாப்பில் நம்ம இறங்கணும். அதுக்கப்புறம் அந்த பஸ் ரொம்ப ரொம்ப லாங், அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 1 hour கிட்ட ட்ராவல் இருக்குது. ஸோ அது எடுத்தால் தான் நம்ம போய் சேரணும். பாரிஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா நைட் லைன் பஸ் ஓடும். ஸோ மார்னிங் ஒரு 4-5 அடுத்தாவது ட்ரெயின் வந்து ஒரு சில இடத்துல 1 மணியோடு ஸ்டாப் ஆகிடும். 1 மணி அப்படிலாம் ஸ்டாப் ஆகிடும். அதுக்கப்புறம் நைட் பஸ் வரும். நைட் பஸ்னால் இப்போ நைட்டில் மட்டும் அந்த பஸ் ஓடும். ஸோ அதனால் பாரிஸ்குள்ளே ஃபுல்லாக நைட் பஸ் வரும். அதனால் நம்ம நம்பி எங்கே வேணால் போகலாம். அதாவது லேட் நைட்டில் ஒர்க் முடிக்கிறவங்களுக்குலாம் அது ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இது. ஸோ பாரிஸில் அது ஒரு ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. பட் என்ன பிரச்சனைனா அலைஞ்சி திரிஞ்சு நம்ம ஏற்கனவே ஒர்க்கில் வந்து அவ்வளோ அடிப்பட்டு தான் செய்யணும். சக்கையாக புழிஞ்சு தான் விடுவாங்க. ஒர்க்கும் அவ்வளோ ஹார்டாக இருக்கும். பட் இந்த ட்ராவலும் கொஞ்சம் டயர்ட் ஆகிக்கணும், அதுதான் ஒரு பிரச்சனை. பட் மற்றபடி நம்ம வந்து போய் சேர வேண்டிய இடத்துக்கு போயிடும். பாரிஸுக்குள்ளே எங்கே இருந்தாலும் போயிடும். அது இங்கே ஒரு பெனிஃபிட் இருக்குது. ஸோ சரி, நம்ம பின்னுக்கு பார்த்துட்டு இருக்கிறது வந்து லிபரேஷன் பண்ணுவாங்க. இங்கே வந்து லிபரேஷன்னா பெரிய பெரிய கடைங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி டைமில் தான் ட்ரக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்து பொருட்களை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது அந்த மாதிரியான வேலையெல்லாம் நைட்டில் தான் அதிகமாக இருக்கும். ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த பிளேஸ்லாம் மார்னிங் டைமில் செம்ம பிஸியாக இருக்கும். ஏன்னா இது வந்து நான் நிற்கிற இடமே வந்து ஒரு செம்ம ஒரு மெயின் சிட்டி தான். ஸோ இந்த இடம்லாம் நீங்கள் வந்து ட்ரக்கெல்லாம் இந்த மாதிரி பெரிய பெரிய ட்ரக்கெல்லாம் நிறுத்தியே வைக்க முடியாது மார்னிங்கில். ஸோ அதனால் மிட் நைட்டுக்கு அப்புறமா மிட் நைட்டில் ஏர்லி மார்னிங்க்கு முன்னாடி இந்த மாதிரி லிபரேஷன்லாம் இறக்கி வச்சுட்டு போயிடுவாங்க. நம்ம போய் இப்போ பஸ்ஸை பிடிக்கணும். இன்னும் ஒரு 4 minutesல நம்ம போகிற பஸ்ஸுக்கு நிறைய பேர் இருக்காங்களே, டிமாண்ட் அதிகம் போல், நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரூல் பிரேக்கிங். பாரிஸ் வந்து ஒவ்வொரு சீசன்லேயும் ஒரு மாதிரி இருக்கும். வின்டரில் அந்த மாதிரி, சம்மரில் அந்த மாதிரி ஒரு சீசனில் ஒரு மாதிரி இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா வின்டர் தான். ஏன்னா வின்டரில் தான் அது ஒரு மாதிரி மூடியாக ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். ஃபோட்டோ நீங்கள் எங்கே ஃப்ரேம் வச்சாலும் நல்லாயிருக்கும். எங்கே போய் அது இல்லை. இப்போ சம்மர் வந்து நல்லா கிளாரிட்டியாக இருக்கும். அதோட இந்த வின்டர் டைம் எடுக்கும்போது வந்து ரொம்ப ஒரு எங்கே ஃப்ரேம் வச்சாலும் அந்த லைட்டிங் வந்து கரெக்டாக அமைஞ்சிடும் எனக்கு. ஸோ அந்த மாதிரி டைம் எடுக்கும்போது வேறு லெவலில் லுக்கெல்லாம் இருக்கும். ஸோ ஐ லவ் மோஸ்ட்லி வின்டர். Les Halles, centre Georges Pompidou. 1 hour later. இங்கேருந்து 9 minutes நடக்கணும். நடந்ததுன்னா we reach.
Wait, I want to point where I want to do. This is how I travel every day. Work from home, home to work. இப்படி தான் நான் எல்லா நாளும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் கீப் வாட்சிங் at VK at Paris. Bye. இந்த இருட்டாக இருக்கு, ஒரு லைட்டு கூட போட மாட்டீங்க. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா.